நண்பர்களே வணக்கம். இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பொண்ணு பேரு நீனா. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவன் தான் நீனாவோட அப்பா. ஒரு உலகமகா வெறியன். இவன் பேரு பீட்டர். வெளியே நல்ல மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுல இவனும் நீனாவும் அந்த மாதிரி ஒரு ரகசிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. தினமும் கும்தலக்கடி கும்மா பண்ணாம இவனுக்கு தூக்கமே வராது. இவங்க தான் நீனாவோட அம்மா. இவங்களுக்கு சில நோய் இருக்கிறதால எப்பவுமே மருந்து சாப்பிட்டு ஒரே மட்டையா இருப்பாங்க. இந்த பொம்பளை தூங்குன உடனே அப்பாவும் நீனாவை பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போயிடுவாரு. விடிய விடிய நல்லா விருந்து சாப்பிடுவாரு. வீட்டுல என்ன கில்மா நடந்தாலும் நீனாவால அப்பாவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அது மாதிரி ஒரு மர்மமான சிக்கல்ல நீனா மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. அவங்க அப்பா அப்படி ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சு வச்சிருக்காரு. இந்த பொண்ணு பேரு டாட். இவங்க தான் படத்தோட செகண்ட் ஹீரோயின். இவ நீனாவோட சித்தப்பா பொண்ணு. நீனா படிக்கிற அதே காலேஜ்ல தான் இவளும் படிக்கிறா. இந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்து போய் இவ அனாதையானதால பெரியப்பா வீட்டுல, அதாவது நீனாவோட அப்பா வீட்டுல இந்த பொண்ணு தங்கறதுக்காக வரா. இந்த பொண்ணு ஒரு ஊமை. இவளுக்கு காதும் சரியா கேட்காது. சாப்பிடும் போது பெரியப்பாவோட பார்வையே சரியில்லை. நல்லா வெறிச்சு வெறிச்சு பாக்குறாரு. அவன் பொண்ணு கூட செய்யறது பத்தலன்னு இவங்களோட அந்த விளையாட்டுல இந்த பொண்ணையும் சேர்த்துக்க பாக்குறான். நீனா வந்து அப்பா கிட்ட சொல்றா, இன்னைக்கு எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அதனால இன்னைக்கு செய்ய முடியாது அப்படின்னு நீனா சொல்ல அப்பா சொல்றாரு, என்ன விளையாடுறியா? நேத்தும் நீ இதே தான் சொன்ன, இன்னைக்கு கொஞ்ச நேரம் செஞ்சா போதும், நீ ரூம்ல வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு இவங்க பேசுறத டாட்டும் பாக்குறா. டாட்டுக்கு இவங்க பேச்சுல ஏதோ தப்பா தெரியுது. அவ சந்தேகப்பட்ட மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீனாவோட ரூம்ல இருந்து நல்லா மேட்டர் பண்ற சத்தம் கேக்குது. இவ மெதுவா போய் கதவுல இருக்கிற சின்ன விரிசல் வழியா ரூமுக்குள்ள பாக்குறா. பெரியப்பாவும் நீனாவும் உலகத்தையே மறந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. அதை எல்லாத்தையும் டாட்டும் ஒண்ணு விடாம பாக்குறா. என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு டாட்டும் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறா. தினமும் ரகசியமா அந்த விளையாட்டு நடக்கிறத டாட்டும் பாக்குறா. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீனாவும் அப்பாவும் நல்லா நடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி படிக்க போறேன் அப்படின்னு நீனா சொல்ல அதுக்கு அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா இவ போயிட்டா இவரால இன்னைக்கு விளையாட முடியாது, அதனால போக வேணாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க அம்மா நடுவுல பூந்து நீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால வேற வழி இல்லாம இவங்க அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. நீனா போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மாவை பிடிச்சு பயங்கரமா கத்துறாரு. நான் ஒன்னு சொல்லும் போது நீ எதுக்கு நடுவுல பூந்து பேசுற? நான் அவளை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கும் போது நீ நடுவுல பூந்து பருப்பு மாதிரி பேசினா அவ எப்படி என்ன மதிப்பா அப்படின்னு இவர் பயங்கரமா சத்தம் போட, எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவர் இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இதை எல்லாத்தையும் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு டாட்டும் பாக்குறா. அவன் பொண்ணு மேல ரொம்ப அக்கறை உள்ள அப்பன மாதிரி நடிக்கிறான் பாரு அப்படின்னு டாட் யோசிக்கிறான். இன்னைக்கு ராத்திரி இவனால கில்மா பண்ண முடியாது, அதனாலதான் கடுப்பா இருக்கிறான் அப்படின்ற உண்மை டாட்டுக்கு நல்லா புரியுது. ஆனா இவன் பொண்டாட்டிக்கு வீட்டுல நடக்கிற மேட்டர் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் நீனாவோட அம்மா டாட்டு கிட்ட பேசுறாங்க. நீனாவோட அப்பா அவ மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, அவ மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சத்தம் போட்டாரு, அவருக்கு நீனானா உயிர் அப்படின்னு அவங்க புருஷனை பத்தி இந்த பொம்பளை ரொம்ப பெருமையா பேச டாட்டுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே ரத்தம் கொதிக்குது. நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்க புருஷன் என்னெல்லாம் கில்மா வேலை செய்யறான் தெரியுமா அப்படின்னு இவளுக்கு சொல்லணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, டாட்டு ஒரு ஊமையா இருக்கிறதால அவளால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த பொம்பளை அவங்க புருஷனை எப்படி கண்மூடித்தனமா நம்புறாங்க பாரு அப்படின்னு யோசிக்கும் போது டாட்டுக்கு இந்த பொம்பளைய பார்க்க பாவமா இருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு மனநோய் இருக்கிறதால நிறைய மருந்து சாப்பிடுறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க செத்தே போயிடுவாங்க அப்படின்னு டாட் யோசிக்கிறா. என்ன இருந்தாலும் ஒரு நாள் நீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தானே போறீங்க, உங்க புருஷன் உண்மையாலேயே எவ்வளவு பெரிய மிருகம்னு நீங்க அன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு டாட் மனசுல யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பொம்பளை புக் படிச்சுட்டு இருக்கும் போது டாட் அவங்கள பாக்குறதுக்காக வரா. எனக்கு சினிமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன ஏதாவது ஒரு தியேட்டருக்கு கொண்டு போறீங்களா அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி இந்த பொம்பளை கிட்ட காமிக்கிறான். சரி, எனக்கும் படம் பார்க்கணும் போல இருக்கு, நான் உன்னை கொண்டு போறேன் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்ல இவங்க புருஷன் டக்குன்னு உள்ள பூந்து, நீ மருந்து சாப்பிட்டுருக்கிற, அதனால நீ வண்டி ஓட்டுறது சேஃப் கிடையாது, நீ வீட்லயே இரு, இவளை நான் படத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லங்கமா சிரிக்கிறான். ஆனா பொண்டாட்டிக்கு புருஷன் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவரு சரியா தானே சொல்றாரு, நான் வேற மருந்து சாப்பிட்டு ஒரே மட்டையா இருக்கிறேன், கண்டிப்பா என்னால வண்டி ஓட்டவே முடியாது, அப்போ நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த பொம்பளையும் சொல்றாங்க. உடனே பீட்டரும் டாட் அவனோட வண்டியில உட்கார வச்சு தியேட்டரை நோக்கி போறாங்க. பீட்டரும் ஒண்ணுமே பேசாம அப்படியே வண்டியை ஓட்டுறான். டாட்டுக்கு அவன் பக்கத்துல உட்காரும் போது பயமா இருக்கு. ஒரு கொடிய மிருகத்து கூட வண்டியில உட்காந்து போற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு மருந்தை நம்ம முகத்துல தெளிச்சிட்டு நம்மளை கெடுக்க முயற்சி பண்ணா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். சொந்த பொண்ணு கிட்டயே கண்ணா பின்னான்னு நடந்துக்கிறான். இப்ப நம்ம வேற இவன் கிட்ட வசமா மாட்டிருக்கிறோம், இன்னைக்கு நம்மளை என்ன பண்ண போறான் அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. பயத்தை முகத்துல காமிச்சுக்காம அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு வரா. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க
இவங்க தியேட்டருக்கு வந்துடுறாங்க. பீட்டர் உள்ள வராம இவளை மட்டும் படம் பார்க்க விடுறான். அவன் ஏன் உள்ள வரல, அவன் ஏன் நம்ம பக்கத்துல வந்து உட்காரல அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஏதோ வேற மாதிரி பிளான் பண்றான் அப்படின்னு இவ யோசிக்கிறான். நம்மள இங்க உட்கார வச்சுட்டு மேட்டருக்கு தேவையான எதையாவது வாங்க போயிருப்பான் அப்படின்னு இவ மனசுக்குள்ள 1000 யோசனைகள். ஸ்கிரீன்ல படத்தை பார்க்காம அன்னைக்கு அவளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாக்ஸியில ஏறி வீட்டுக்கு வந்துடுறா. இங்க வந்து படுத்தும் அவளுக்கு தூக்கமே இல்ல. இன்னைக்கு நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவ மனசு உறுத்திட்டே இருக்கு. தூக்கம் வராம அப்படியே புரண்டு புரண்டு படுக்கிறா. வராண்டால பீட்டர் நடந்து வர சத்தம் இவளுக்கு கேக்குது. இவளோட ரூமை நோக்கி அவன் நடந்து வர சத்தம் மெதுவா அதிகமாயிட்டே போகுது. இவளோட ஹார்ட் பீட் அப்படியே படபடபடன்னு அடிக்குது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மெதுவா கதவை திறந்து பாக்குறா. அவ சந்தேகப்பட்ட மாதிரியே பீட்டர் மெதுவா நடந்து வரான். அவனோட நிழல இவ பாக்குறா. ஓடி போய் படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறா. பீட்டரும் மெதுவா ரூமுக்குள்ள வந்து இவ பக்கத்துல உட்கார்றான். இவ நல்லா அசந்து தூங்குறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட மனசு விட்டு பேசுறான். எனக்கு ஒரு நோய் இருக்கு, என்னால தினமும் மேட்டர் பண்ணாம இருக்கவே முடியாது. பெரிய வண்டிகளை ஓட்டும் போது எனக்கு மஜாவே இல்ல. சின்ன சின்ன வண்டிகளை ஓட்டும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம என்னால தூங்கவே முடியாது. இந்த வீட்டுல நடக்கிற நிறைய விஷயங்களை நீ பாத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வெளி உலகத்துக்கு வேணா அது தப்பா இருக்கலாம், ஆனா நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு அது தேவை. உன்னையும் நான் பாத்துக்கிட்டே தான் வரேன். ஒரு நாள் சிக்காமலா போக போற. நானும் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவனும் உட்காந்து அப்படியே லூசு மாதிரி பேசிட்டே இருக்கிறான். அவனோட குரலை கேட்கும் போது டாட்டுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. இந்த வீட்டிலிருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறா. ஆனா தப்பிச்சு எங்க போவா? இவளுக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல. இறந்து போன அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றா. பீட்டரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறான். மறுநாள் நீனாவோட காலேஜ காமிக்கிறாங்க. இவ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க அப்பா போன் பண்றாரு. வீட்டுல பண்றது பத்தலன்னு போன் பண்ணியும் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரு. இவ பக்கத்துல இவளோட ஃப்ரெண்டும் இருக்கிறா. அவ இதெல்லாம் கேட்டுற போறா அப்படின்னு நீனா பயங்கரமா பயப்படுறா. நான் இப்ப காலேஜ்ல இருக்கிறேன், இப்ப இதெல்லாம் பேச முடியாது, அப்புறம் பேசலாம், நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லி நீனா போனை வைக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு புரியாத மாதிரி நைஸா மழுப்புறா. அதுக்கப்புறம் நீனா டாட்டு கிட்ட வந்து பேசுறா. எங்க வீட்டுல எங்க அப்பா பண்றது எல்லாத்தையுமே நீ ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குற அப்படின்னு எனக்கு தெரியும். நீ பாக்குற விஷயத்த ஓ மனசுலயே வச்சுக்கோ. அதை நீ வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு முயற்சி பண்ணா அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு டாட்ட பயங்கரமா மிரட்டுறா. இப்படி ஒரு கேவலமான விஷயம் இவங்க வீட்டுல நடக்குது. அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாளே அப்படின்னு டாட் யோசிக்கிறா. அதனால இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை இவளுக்கும் இந்த விளையாட்டெல்லாம் பிடிக்குமோ, அதனாலதான் இப்படி அசால்ட்டா இருக்கிறா அப்படின்னு டாட் கண்டதையும் மனசுல யோசிச்சு பார்க்க நீனாவும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறா. தினமும் அவளுக்கு நடக்கிற மேட்டரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறா. இவ எப்படி எல்லாம் பண்ணுவா, அவங்க அப்பா எப்படி எல்லாம் பண்ணுவாரு, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் இவ எப்படி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு அவங்களுக்கு இடையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம டாட்டு கிட்ட சொல்றா. இவ ஒரு ஊமை தானே, இவளுக்கு காதும் கேட்காது அப்படின்னு நீனா நினைச்சுக்கிறா. அதனால செவிடங்காதுல சங்கூதுற மாதிரி அப்பா பண்ற எல்லா மேட்டர் விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. அதெல்லாம் சொல்லும் போது நடுவுல மிரட்டவும் செய்யறா. நீ பார்த்தது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிறா. டாட்டும் அப்படியே ஒண்ணுமே கேட்காத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு டாட் பியானோ வாசிக்கிறான். அவங்க காலேஜ்ல இருக்கிற மியூசிக் கிளாஸ் போல. அதை எல்லாத்தையுமே வெளியே நின்னுக்கிட்டு ஒருத்தன் பாக்குறான். இவன் பேரு கானர். இவனும் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். இவளோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி போறான். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி இவளை அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்கிக்கிட்டு இவளை உண்மையா காதலிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறான். டாட் ஒரு ஊமை, அவளால பேசவும் முடியாது, காதும் கேட்காது அப்படின்னு கானர் புரிஞ்சுக்கிறான். ஆனா அவனுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவ கூட மஜாவா இருக்கணும்னு அவன் முயற்சி பண்ண டாட் அவனை கண்டுக்கவே மாட்டான். அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது இந்த கானர் இவங்க வீட்டுக்கு வரான். நீனா போய் கதவை திறந்து இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்க, நான் டாட்டை பார்க்க தான் வந்தேன், அவ கூட ஒன்னா சேர்ந்து உட்காந்து படிக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு கானர் சொல்ல நீனா இவனை உள்ள கூப்பிட்டுட்டு வரா. ஆக்சுவலா நீனா இவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவன் ஏன் டாட் பின்னாடி சுத்துறான் அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. கானர் அப்படி உள்ள வந்ததும் அவனை பார்த்த உடனே நீனாவோட அப்பாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இவன் நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகும் போது தப்பி தவறி நம்மளோட கில்மா விஷயத்த பொண்ணு அவங்க கிட்ட சொன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே கைகாலாம் நடுங்குது. இந்த காலத்து பசங்க வேற நல்லா சுத்துவாங்க, தண்ணி அடிப்பாங்க. அப்படி என்னைக்காவது நல்லா சரக்கு அடிச்சு மட்டையாயி போதையில எல்லாத்தையும் உளறிட்டானா அப்புறம் இந்த ஊரே வந்து நம்மள செருப்ப கழட்டி அடிக்குமே அப்படின்னு இவங்க அப்பா யோசிக்கும் போது அவரோட ஹார்ட் பீட் அப்படியே படபடபடன்னு அடிக்குது. ஆனா பயத்தை முகத்துல காமிச்சுக்காம அப்படியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் தான் இவனுக்கு புரியுது
தெரியுது கானர் நீனாவோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, டாட்டோட பாய் ஃப்ரெண்டுன்னு அவன் புரிஞ்சுக்கான். அப்பதான் இவனுக்கு உயிரே வருது. நாங்க 2 பேரும் லைப்ரரியில போய் படிக்க போறோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி கானர் டாட்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வரான். இங்க வந்து அவனோட லவ் மேட்டரை மெதுவா ஓபன் பண்றான். இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு இவங்க நாளையில இருந்து ஊர் சுத்துறதுக்காக பிளான போடுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு நீனாவோட ரூமை காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா நீனாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க. ஃப்ரெண்டு உள்ள இருக்கிறது தெரியாம நீனாவோட அப்பாவும் டக்குன்னு ரூமுக்குள்ள வந்துடுறாரு. கதவை தட்டாம எதுக்கு ரூமுக்குள்ள வரீங்க அப்படின்னு நீனாவும் சத்தம் போடுறா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் வெளியே போறாரு. நீனா வெளியே வந்ததும் அவரு சொல்றாரு, எனக்கு உடனே பண்ணணும் போல இருக்கு, உள்ளுக்குள்ள வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்னால நாளைக்கு வரையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, உன் ஃப்ரெண்ட சீக்கிரம் போக சொல்லு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பு அப்படின்னு அப்பா ரொம்ப வெறியாவும் கோபமாவும் சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு நீனா திரும்பவும் ரூமுக்குள்ள வரா. என்னடி ஆச்சு, ஏன் ஒரே டென்ஷனா இருக்கிற அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க நீனா சொல்றா, அதெல்லாம் டீடைலா நாளைக்கு நான் உங்ககிட்ட காலேஜ்ல சொல்றேன், இப்ப நீ கிளம்பு அப்படின்னு நீனா சொல்ல ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னா உட்காந்து படிக்கலாம்னு நீ தானே கூப்பிட்ட, இப்ப படிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள போன்னு சொல்ற, என்னடி நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு ஒரே குழப்பமா கேட்க, நீ வேற ஏண்டி இன்னும் கடுப்பேத்துற, மரியாதையா கிளம்பு அப்படின்னு கோவமா சொல்லி அந்த ஃப்ரெண்ட அங்கிருந்து துரத்தி விடுறா. அப்பாவும் அவரோட விளையாட்டுக்காக ரூம்ல வெயிட் பண்றாரு. இன்னைக்கு வேற ரொம்ப வெறியா இருக்கிறாரே, எல்லா கோபத்தையும் நம்ம மேல காமிக்க போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது நீனாவுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் கானர் கூட கொஞ்ச நேரம் உல்லாசமா இருந்துட்டு டாட் வீட்டுக்கு வரா. வெளியே ஜோரா மழை பெய்யுது. பெய்யுற மழைக்கு எதமா நீனாவோட ரூமுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் நடக்குது. நீனாவும் அப்பாவும் அவங்க விளையாட்ட விளையாடிட்டு இருக்காங்க. டாட்டும் வெளியே நின்னுக்கிட்டு உள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்கிறா. வழக்கமான விளையாட்ட விளையாடாம அப்பா இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை செய்யறாரு. வேணா வேணான்னு நீனா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவரு பாட்டுக்கு பிடிவாதமா செஞ்சுட்டே இருக்கிறாரு. வெளியே கேட்கிற சத்தத்தை வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு டாட்டும் கற்பனை செஞ்சு பாக்குறா. மழையில இப்படி புதுசா ட்ரை பண்றது நீனாவோட அப்பாவுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. அதுக்கு மேல டாட்டால கேட்கவே முடியல. அது மாதிரி விஷயங்கள் உள்ள நடக்குது. நீனாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு டாட் யோசிக்கிறா. அவ கத்துற சத்தம் இவளால தாங்க முடியல. அந்த ஹால்ல இருந்த ஒரு சிலையை எடுத்து ரூமோட கதவு மேல அடிச்சு உடைக்கிறா. பயங்கரமா சத்தம் வர மாதிரி சுக்கு நூறா உடைக்கிறா. விளையாட்ட நடுவிலேயே நிறுத்திட்டு என்னடா இது சத்தம் அப்படின்னு நீனாவும் வெளியே வந்து பாக்குறா. நம்மளை காப்பாத்துறதுக்கு டாட் தான் இப்படி வேணும்ட்டே செஞ்சிருக்கிறா அப்படின்னு நீனாவும் புரிஞ்சுக்கிறா. அப்படியே கண்ணாலேயே நன்றி சொல்றா. டாட் தெரியாம சிலைய தள்ளி விட்டுட்டா, அதனாலதான் சத்தம் வந்தது அப்படின்னு உள்ள அப்பா கிட்ட போய் சொல்ல அவரும் வெளியே வந்து பாக்குறாரு. என்னம்மா கண்ணு தெரியாதா, நடக்கும்போது பார்த்து ஒழுங்கா நடந்து போ அப்படின்னு ரொம்ப கோவமா டாட்டை திட்டிட்டு அப்பா அங்கிருந்து போறாரு. மேட்டரை ஃபுல்லா பண்ண முடியலையே, இவ நடுவுல பூந்து இப்படி சொதப்பிட்டாலே அப்படின்ற எரிச்சல்ல ரொம்ப கோவமா நடந்து போறாரு. நீனாவை காப்பாத்திட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல டாட்டும் லைட்டா சிரிக்கிறா. இவ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வராம இருந்திருந்தா நீனாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். அங்கிருந்து நேரா பீட்டர் அவன் ரூமுக்கு வரான். இங்க வந்து அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறான். இந்த பொம்பளையும் நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப மயக்கமா படுத்து கிடக்குறாங்க. இவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்ப பிளான் பண்ணேன், எதுவுமே நடக்கல. மழையில பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. செஞ்சு செஞ்சு ரொம்ப ஆழமா இறங்கும் போது அந்த டாட் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டா. ஜஸ்ட் மிஸ். அவ இன்னும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் வேலையை வெற்றிகரமா முடிச்சிருப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் பொண்டாட்டி கிட்ட சொல்ல பொண்டாட்டிக்கு இவர் என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க சாப்பிட்ட மருந்தோட எஃபெக்டால இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இங்க பார்த்தா நீனா அவளோட ரூம்ல அழுதுட்டு இருக்கா. என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த கொடுமையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவ யோசிச்சு அழுதுட்டு இருக்கும் போது டாட் இவளோட ரூமுக்குள்ள வரா. நீனாவுக்கு ஆறுதலா இருக்கிறதுக்காக இந்த ரூமுக்குள்ள வந்திருக்கா. டாட் ஒரு ஊமை, அவளால பேச முடியாது. இருந்தாலும் நீனாவுக்கு ஒரு ஆறுதலா அவ பக்கத்திலே படுத்துக்கிறா. மறுநாள் நீனா டாட் கிட்ட மனசு விட்டு பேசுறா. என்ன யாருமே காப்பாத்த வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கொடுமையிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. அதனால அவரோட கதையை முடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அந்த சனிய செத்தாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நீனா சொல்ல டாட்டும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா டாட்டோட மனசுக்குள்ள வேற ஒரு டென்ஷன். அது என்னன்னா பீட்டர் செத்த உடனே நீனா ஜெயிலுக்கு போயிடுவா, இல்லனா போலீஸ் கிட்ட மாட்டாம எங்கேயாவது தலைமறைவா இருப்பா. பீட்டரோட பொண்டாட்டி அதாவது நீனாவோட அம்மா அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டாட்டுக்கு தங்குறதுக்கு வீடே இருக்காது. ஏன்னா இவ ஒரு அனாதை பொண்ணு. அதனால பீட்டர் சாவக்கூடாது அப்படின்னு டாட் யோசிக்கிறான். நீனாவை காப்பாத்தணும், அதே சமயம் பீட்டர் சாவாமலும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டாட் யோசிக்கிறான். ஆனா நீனா அப்பாவை கொன்னே தீரணும் அப்படின்னு குறியா இருக்கிறான். நான் ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நைட்டே அவன் கதையை முடிச்சிட்டு நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு நீனா எல்லாத்தையும் சொல்ல என்னடா பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம டாட்டும் திருதிருன்னு முழிக்கிறான். மறுநாள் காலேஜ் எல்லாம் முடியும் போது கானர் வந்து டாட்டை சந்திக்கிறான். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கணும்னு அவனும் ரொம்ப முயற்சி பண்றான். 2 பேரும் பக்கத்துல இருக்கிற
இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு வராங்க. தனிமையான இடம், யாருமே இல்ல. கானரோட சில்மிஷங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு இடம். இங்க வந்து பேசி பேசி மூடாக்கி மெதுவா அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். டாட் ஒரு ஊமை, இவளுக்கு காதும் கேட்காது அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு கானர் வீட்டுல பண்ற எல்லா கில்மாவான விஷயத்தையும் டாட்டு கிட்ட சொல்றான். அவன் பிட்டு படம் பார்த்து கையடிக்கிறது, அவன் தம்பி எப்படி இருக்கும், அவன் இது வரைக்கும் யாரு கூடயும் பண்ணதே இல்ல அப்படின்னு இவன் யார்கிட்டயும் சொல்லாத எல்லா ரகசியங்களையும் டாட்டு கிட்ட சொல்றான். இவளுக்கு தான் காது கேட்காதுல்ல, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றான். இவன் எதை பத்தி பேசுறான், இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு இவன் கண்ணை பார்த்தே டாட்டு கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் மெதுவா அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கானரும் முதல் தடவையா செய்யறதால தட்டி தடுமாறி எப்படியோ எல்லாத்தையும் செஞ்சு வெற்றி கொடிய நட்டு வைக்கிறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு நீனாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு நீனாவுக்காக வெயிட் பண்றாரு. கிச்சன்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செய்ய போற சம்பவத்துக்காக தலைவர் ரெடியா நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல நீனாவும் வந்துடுறா. அவளுக்கு செல்லமா ஐஸ்கிரீமை ஊட்டி விட்டுட்டு அவங்களோட வழக்கமான விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வச்சு செய்ய வேணாம், அம்மா பாத்துருவாங்க அப்படின்னு நீனா சொல்றா. அவ நல்லா மருந்து சாப்பிட்டு தூங்குறா, அவ வரமாட்டா அப்படின்னு அப்பா சொல்ல, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், எனக்கு பயமா இருக்கு, இங்க வேணாம் அப்படின்னு நீனாவும் பிடிவாதமா இருக்கிறான். சரி ஓகே, உன்னோட ரூம்லயே பண்ணலாம், எனக்கு அதுவும் ஓகே தான். இன்னைக்கு ஒரு வெரைட்டியா கிச்சன்ல பண்ணலாம்னு பார்த்தேன், சரி விடு, அத நம்ம இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்ல, நான் என்னோட ரூம்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு நீனா சொல்லிட்டு அவ ரூமுக்கு போறான். சத்தமே போடாம பீட்டரும் அவனோட ரூமுக்கு வரான். பொண்டாட்டி அசந்து தூங்குறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சின்ன கபோர்டை திறந்து மேட்டருக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறான். அதுல ஒரு பெரிய மெழுகுவத்தியையும் எடுக்கிறான். அதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் விதவிதமான சாக்லேட், ஒரு சின்ன கயிறு, அப்புறம் இன்னும் மர்மமான சில விஷயங்களையும் எடுக்கிறான். ஆனா இவன் பொண்டாட்டி தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு தெரியாம அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். இந்த நேரத்துல இந்த மனுஷன் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல ஏதோ ரொம்ப தப்பா நடக்குது, அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு பொண்டாட்டியும் படுத்துக்கிட்டே பிளான் பண்றான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு நீனாவோட ரூம காமிக்கிறாங்க. டேபிள்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு விளையாட்டு வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நீனாவுக்கும் புரியுது. அப்பாவும் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவரு கேட்க, நீனாவும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவன் சும்மா இருப்பானா? மெதுவா அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். உள்ள நடக்கிற கில்மாவை வெளியே நின்னுகிட்டு டாட்டும் கேட்கறான். என்னடா இந்த ஆளு தினமும் பண்றான், ஒரு நாள் கூட ரெஸ்ட் கொடுக்காம இப்படி பண்றானே, மனசாட்சியே இல்லாத மிருகமா இருக்கிறானே அப்படின்னு வெளியே வர சத்தங்களை கேட்டுக்கிட்டு டாட் யோசிக்கிறான். நமக்கு மட்டும் இப்படி ஒரு நரகம் வந்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே பதறி போறான். எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் போது நீனா சொல்றா, நீங்க கண்ணு மூடி உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நீனா சொல்றா. ஏதோ கில்மாவான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு இவரும் கண்ணு மூடி உட்கார ஒரு பெரிய குண்டை தூக்கி நீனா அப்படியே தலையில போடுறான். நான் மாசமா இருக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னதும் இவனுக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஐயோ இனிமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு இவனுக்கு அப்படியே கைகால்லாம் நடுங்குது. இவங்க பேசுறது எல்லாத்தையும் வெளியே நின்னுக்கிட்டு டாட்டும் கேக்குறா. ஐயோ தினமும் செஞ்சு செஞ்சு இப்படி ஆக்கிட்டியடா அப்படின்னு யோசிக்கும் போது டாட்டுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவளுக்கு இப்படி நடக்கலனாலும் வேற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அவளால் அதை தாங்க முடியல. இதை கலைக்கிறதுக்கு எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு நீனா சொல்றா. என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, யாருக்குமே தெரியாம நான் அங்க போய் இதை கலைச்சிடுறேன், நாளைக்கே நான் கேட்ட காசை கொடுங்க அப்படின்னு நீனா சொல்ல, சரிமா தந்துடுறேன், சீக்கிரம் கலைச்சிரு. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன், அப்படி இருந்தும் எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல, நாளைக்கு காலையிலேயே காசை கொடுக்கறேன், வேலையை சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கிருந்து போறாரு. அவன் ரூமை விட்டு நடந்து போறத கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துகிட்டு டாட்டும் பாக்குறான். ஏதோ ஒரு கொடிய மிருகத்தை பாக்குற மாதிரி பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னடா இது உலகம், இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு யோசிச்சு அப்படியே மனசுடைஞ்சு போறா. கொஞ்ச நேரத்திலேயே நீனாவும் வந்து இவ பக்கத்துல படுத்துக்கிறா. நடந்ததை எல்லாத்தையுமே யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு ஆறுதலுக்காக டாட் பக்கத்துல வந்து படுத்துக்கிறா. மறுநாள் இவங்க காலேஜ் கேண்டீன்ல கானர் வந்து டாட்டை சந்திக்கிறான். ஒரு தடவை செஞ்ச மேட்டர்ல இருந்து அவனால வெளியே வர முடியல, அதை திரும்பவும் செய்யணும் அப்படின்னு இவகிட்ட வந்திருக்கான். நாளைக்கு காலேஜ கட்டடிச்சிட்டு பீச்சுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறான். கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போலாம், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், அவங்க வீட்டுல யாருமே இல்ல, நமக்காக தனியா ஒரு ரூமே கொடுத்திருக்கான், நாளைக்கு ஃபுல்லா ரொம்ப மஜாவா இருக்கலாம் அப்படின்னு இவனோட பிளான சொல்ல, டாட் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி நிக்கிறான். நான் உன் கூட வரல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கண்ணாலேயே சொல்றான். கானருக்கும் ஒண்ணுமே புரியல. நேத்து மட்டும் கும்தலக்கடி கும்மா பண்ணிட்டு இப்ப பார்த்தா அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றாளே, என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கும், ஏன் நம்மளை இப்ப திடீர்னு அவாய்ட் பண்றா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் விடாம திரும்ப திரும்ப கேட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான்.
அன்னைக்கு ராத்திரி நீனா டாட் கிட்ட வந்து உட்காந்து பேசுறா. அவங்க அப்பாவோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இவ எங்க போய் வாழ்வா, என்ன மாதிரி வேலை செய்வா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டாட் கிட்ட சொல்றா. எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அழக நான் பயன்படுத்திக்க போறேன். அந்த மாதிரி தொழில் செஞ்சு நல்லா காசு சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். இவ்வளவு வருஷமா காசே வாங்காம எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா இனிமே காசை வாங்கிட்டு பண்ண போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு இப்ப அதெல்லாம் செய்ய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிடுச்சு. அந்த தொழில்ல எனக்கு ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு நீனா ரொம்ப கூலா பேச டாட் இதெல்லாம் கேட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே காரி துப்புறா. இவ்வளவு வருஷமா ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இப்போ தப்பிச்சு போக சான்ஸ் கிடைக்கும் போது திரும்பவும் அந்த கன்றாவியே பண்ணுவேன்னு சொல்றா பாரு. என்ன பொண்ணுடா இவ அப்படின்னு டாட் இவள ஒரு மாதிரி பாக்குறா. நம்மள ஒரு ஐட்டக்காரி மாதிரி பாக்குறா அப்படின்னு நீனாவுக்கும் புரியுது. மறுநாள் இவங்க காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதால நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி எல்லாம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு டாட் சிம்பிளா ட்ரெஸ் பண்றா. ஆனா அது நீனாவுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா உன்னை ஒருத்தனும் பார்க்க மாட்டான். அந்த கார்னர் பையன் வேற உன்னை போடணும்னு வெறியா இருக்கிறான். நீ அவனை மயக்கி நிறைய கில்மா விஷயம் பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணு அப்படின்னு நீனா சொல்ல டாட் அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து அப்படியே போயிடுறா. என்ன இவ நான் எவ்வளவு சொல்லியும் கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு நீனாவுக்கு ஒரே அசிங்கமா போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க அப்பா வந்து நீனா கிட்ட பயங்கரமா கத்துறாரு. நீ மாசமா இருக்கிறன்னு என்கிட்ட நீ பொய் சொல்லி இருக்கிற. என்ன பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதா? எதுக்கு இப்படி பொய் சொல்லி என்கிட்ட இருந்து காசை அடிக்க பாக்குற அப்படின்னு இவரு சத்தம் போட நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு நீனாவும் பயங்கரமா சமாளிக்கிறா. ஆனா அவரு நல்லா புடிச்சு மிரட்டி கேட்க அவ பொய் சொன்னதை ஒத்துக்கிறா. இந்த வீட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவுறா. நீ பொய் சொன்னதுக்கு உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவனும் அவனோட சைக்கோத்தனமான வேலைகளை ஆரம்பிக்கிறான். பொய் சொல்லி அவனை முட்டாளாக்குன கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு செய்ய ஆரம்பிக்கிறான். வேணா விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவு கத்தியும் கேட்காம அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ரூம்ல நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல இருந்துகிட்டு டாட்டும் கேட்கிறான். நீனாவை போய் காப்பாத்துவான்னு பார்த்தா இங்க உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருக்கா. சத்தத்தை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாக்குறா. வழக்கமா பண்றதை விட ரொம்ப முரட்டுத்தனமா இன்னைக்கு உள்ள வேலை நடக்குது அப்படின்னு டாட்டும் புரிஞ்சுக்கிறா. நீனாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பியானோ வாசிச்சுக்கிட்டே யோசிக்கிறா. அதுக்கு மேல அவளால வாசிக்க முடியல. ஏன்னா அந்த ரூம்ல இருந்து வர சத்தம் அது மாதிரி இருக்கு. இதுக்கு மேலையும் ஏதாவது செஞ்சு அவளை காப்பாத்தலனா உள்ள நடக்கிற சம்பவத்துல அவ செத்தே போயிடுவா அப்படின்னு டாட் யோசிக்கிறா. ஏன்னா அந்த ரூம்ல இருந்து வர சத்தம் அதிகமாயிட்டே போகுது. அவங்க வீடே அதிர்ற மாதிரி வேற மாதிரி விஷயம் உள்ள நடக்குது. பியானோ கம்பியை அப்படியே புடுங்கி எடுக்கிறா. அதை எடுத்துக்கிட்டு மெதுவா இந்த ரூமுக்குள்ள வரா. அதை வச்சு இந்த சைக்கோ அப்பனோட கதையை ஒரே செகண்ட்ல முடிக்கிறா. நீனாவை காப்பாத்துறா. நீனாவும் அழுதுகிட்டே நன்றி சொல்றா. இவனை சாவடிக்கும் போது நீனாவை விட்டுடு, அவளை ஒன்னும் பண்ணாத அப்படின்னு டாட் கத்துனதும் இவ ஊமை இல்ல, இவளால பேச முடியும் அப்படின்னு நீனா தெரிஞ்சுக்கிறா. அப்ப செத்து பொணமா தரையில கிடக்கும் போது இவ ஏன் இவ்வளவு நாளா ஊமை மாதிரி நடிச்சா அப்படி எல்லாம் அவளால அந்த டைம் யோசிக்கவே முடியல. இதை எல்லாத்தையுமே பின்னாடி நின்னுகிட்டு இவங்க அம்மாவும் பாக்குறாங்க. இவ்வளவு வருஷமா இவங்க வீட்டுல இப்படி ஒரு வெளியே சொல்ல முடியாத கில்மா நடந்துட்டு இருந்தது அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பாவோட பாடியை அப்படியே வீட்டிலேயே விட்டுட்டு நீனாவும் டாட்டும் காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல நடக்கிற கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கார்ல வெளியே வெயிட் பண்றதால இவங்க போகாம இருந்தா எல்லாருக்குமே சந்தேகம் வரும். அப்புறம் இந்த கொலையை மூடி மறைக்கவே முடியாது அப்படின்னு பயந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப உஷாரா நடிக்கிறாங்க. வீட்டுல அப்ப செத்து பொணமா கிடக்குறான். அத மனசுல ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்னர் டாட்டை பாக்குறான். அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது டாட் பயங்கர டென்ஷனா இருக்கிறத இவன் கவனிக்கிறான். அவளால அதுக்கு மேல டான்ஸ் ஆட முடியாம அந்த ஹாலை விட்டு அப்படியே வெளியே வரா. ஏ டாட் நில்லு, டாட் எங்க ஓடுற, வா இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கார்னர் கூப்பிட டாட் அப்படியே அந்த இடத்துல நிக்கிறான். அப்போ இவளுக்கு காது கேட்கும் அப்படின்னு கார்னர் புரிஞ்சுக்கிறான். உனக்கு காது கேட்க மாடி, எதுக்கு இப்படி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துற அப்படின்னு அவன் கேட்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வாயை திறந்து பேசுறா. அவ பேசுறத பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீ பேச மாட்ட, ஊமைன்னு நினைச்சேன். அப்ப ஊமை மாதிரியும் செவிடு மாதிரியும் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு இவன் ரொம்ப கோவமா கேட்க டாட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு காது கேட்காது, நீ ஒரு செவிடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட என்னோட கில்மாவான எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டேனே. என் தம்பி எப்படி இருக்கும், நான் எப்படி எல்லாம் கையடிப்பேன், அதெல்லாம் உன்கிட்ட நான் அன்னைக்கு சொன்னேனே. அப்போ அதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருந்தியா? நீ ஒரு பெரிய சைக்கோ, இத்தோட என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு கார்னர் ரொம்ப கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவன் போனா போயிட்டு போறான், நமக்கு வேற யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு டாட் அப்படியே கூலா நிக்கிறான்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலேஜ்ல யாரும் பார்க்காம நீனாவும் டாட்டும் ஒரு பேகை எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. யாருமே இல்லாத ஒரு நதிக்கரைக்கு வராங்க. இங்க வந்து அவங்க கைய வச்சுக்கிட்டே மண்ணுல பெருசா ஒரு பள்ளத்தை நோண்டுறாங்க. அவங்க கொண்டு வந்து அந்த பேகை திறந்து நீனா வீட்டுல போட்டுட்டு இருந்த அந்த ட்ரெஸ் எடுக்கிறான். அவங்க அப்பா சாகும் போது அவ இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தா. அதுல ரத்தக்கரை இருக்கிறதால இந்த ட்ரெஸ் இந்த பள்ளத்துல புதைக்கிறாங்க. ஆனா வீட்டுல அப்பாவோட பாடி அப்படியே இருக்கு. அத பத்தி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பெரிய விஷயத்த வீட்டுல விட்டுட்டு லூசு கூமுட்டங்க மாதிரி இந்த ட்ரெஸ்ஸ வந்து இங்க புதைச்சிட்டு இருக்காங்க. அப்பாவோட பாடியை என்ன பண்றது அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அங்க இருக்கும்போது நீனா டாட்டு கிட்ட கேக்குறா, இவ்வளவு நாளா ஊம மாதிரியும் செவிடு மாதிரியும் ஏன் நடிச்ச அப்படின்னு நீனா கேட்க டாட்டு சொல்றா, எங்க அப்பாவால பேசவும் முடியாது, அவருக்கு காதும் கேட்காது. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நானும் அப்பாவும் மட்டும் வீட்டுல தனியா இருந்தோம். அவரை மாதிரியே நானும் பேசாமலும் எந்த சத்தமும் கேட்காத மாதிரியும் இருக்கும்போது நான் அவரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவரும் தனியா இல்ல, அவரை மாதிரியே அவர் கூட கம்பெனிக்கு நானும் இருக்கிறேன் அப்படின்னு நாங்க வாழ்ந்த போது அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானும் பல வருஷமா அப்படியே இருந்திருந்து எனக்கும் அது பழகி போயிடுச்சு. அமைதியா இருக்கிறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்ததால இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் யார்கிட்டையும் பேசாம ஊம மாதிரியும் செவிடு மாதிரியும் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு டாட்டு அவளோட சோக கதையை சொல்ல நீனாவும் எல்லாத்தையும் கேக்குறா. இங்க அவங்களோட வேலை முடிஞ்சதும் ரெண்டு பேரும் நடந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வெளியே நிறைய போலீஸ் நிக்கிறாங்க. அவங்க அம்மா கையில விலங்கு மாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறத நீனாவும் டாட்டும் பாக்குறாங்க. உங்க அப்பா திடீர்னு மென்டல் ஆயிட்டாரு, என்ன அடிக்க வந்தாரு, ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு என்ன சாவடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சாரு. என்னோட தற்காப்புக்காக நான் அவரை கொன்னுட்டேன், அதனாலதான் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு இவங்க அம்மா சொல்றாங்க. அதாவது நீனாவையும் டாட்டையும் காப்பாத்துறதுக்காகவும் இவங்க வீட்டுல நடந்த கில்மா விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாம இருக்கிறதுக்காகவும் நடந்த கொலைய இவங்க தான் பண்ண மாதிரி அவங்களே மாத்திக்கிறாங்க. இவங்க அம்மாவே போலீஸுக்கு போன் பண்ணி இந்த கொலைய அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரண்டர் ஆகி போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறத நீனாவும் டாட்டும் பாக்குறாங்க. நம்மள காப்பாத்துறதுக்காக அம்மா இப்படி ஒரு தியாகம் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சு நீனாவும் பயங்கரமா அழுகுறா. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத இந்த வீட்டுல நீனாவும் டாட்டும் தனியா தங்குறாங்க. நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க. டாட்டும் அவளுக்கு தெரிஞ்ச பியானோ பாடங்களை நீனாவுக்கு சொல்லி கொடுக்கறா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பியானோ வாசிக்கிறாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தையும் அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.